ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சீஸ் பொட்டேட்டோஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 4 பொட்டேட்டோஸ் எடுத்துகிட்டு அதை குக்கரில் அவிச்சு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நல்லா ஸ்மாஷ் பண்ண அப்புறமா இதில் நம்ம தேவையானதெல்லாம் போடலாம். அது வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் மிளகு, பெப்பர் பவுடர், அப்புறம் வத்தல் பொடி, அப்புறம் கொஞ்சம் காயப்பொடியும் சேர்த்துக்கணும். இது எல்லாமே சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மாவு மாதிரி ஆயிரும். அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம சீஸ் கியூப்ஸ் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டிக்கணும். ஸோ ஒரு சீஸ் கியூப்லேருந்து ஓரளவுக்கு ஒரு 6 கியூப்ஸ் வெட்டி எடுத்துடலாம். சீஸ் பால்ஸ்குள்ளே வைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். அப்புறமா சட்டியை காய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான அப்புறமா நம்ம சீஸ் பால்ஸை அது வரைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். சூடாகிட்டு இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி மாவை கையில் எடுத்து கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்ச அந்த ஒவ்வொரு சீஸ் க்யூப்ஸை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுற மாதிரி ஸோ அந்த பொட்டேட்டோ கோட்டிங்கை ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்கணும். அது அப்படியே நல்லா பால் மாதிரி ஆக்கி சைடில் வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாமே பண்ண வச்சுட்டிங்கன்னா அப்புறம் எண்ணெய் சூடான அப்புறமா இந்த ஒவ்வொரு பால்ஸையும் எடுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம். டீப் ஃப்ரை தான் பண்ணோம். எல்லாம் உருண்டையும் எடுத்து ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் ஆன அப்புறமா கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறமா எடுத்து பிளேட்டில் டிஷ்யூ மேலே வச்சிடலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ இதை சுட சுட சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சீஸ் உள்ளே நல்லா மெல்ட் ஆகிருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள சீஸும் நல்லாயிருக்கும் அண்ட் மேலே கிறிஸ்பியாக பொட்டேட்டோ கவரிங்ஸும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ
இது எல்லாருமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.